السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு நாம் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் இந்த திக்ரை ஓதுவோம். இதனுடைய சிறப்பை அறிந்தால் யாரும் இந்த திக்ரை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். பாக்கியசாலிகள் இதனை ஓதுபவர்கள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த சக்தி மிகுந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரினுடைய சிறப்பை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகிறார்கள். ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நாளை மறுமை நாளில் நடக்கவிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நபிகளார் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையுடைய நாளிலே ஒரு நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை சுட்டி காட்டி என்னிடம் கேட்பான். அதாவது, இந்த மனிதன் நரகம் நுழைந்ததற்கு காரணம் என்ன என்பதை கேட்பான். அதற்கு நான் கூறுவேன், இந்த மனிதன் எந்த விதமான நல்லமல்களையும் சுவர்க்கம் செல்வதற்குரிய நல்லமல்களையும் இந்த மனிதன் செய்ததில்லை என்று நான் அல்லாஹ்விடம் கூறுவேன். அதற்கு அல்லாஹ் கூறுவான், இந்த மனிதன் இந்த திக்ரை யா ஹன்னான் யா மன்னான் என்று வரக்கூடிய இந்த திக்ரை இந்த மனிதன் கூறியிருக்கிறான். இதன் காரணமாக இந்த மனிதனை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ர் தான் யா ஹன்னானு யா மன்னான் என்று வரக்கூடிய இந்த திக்ர். இதனுடைய சிறப்பை அறிந்தவர்கள் இதனை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். பாக்கியம் நிறைந்தவர்கள், பாக்கியசாலிகளே இந்த திக்ரை அதிகமாக ஓதுவார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ர். நாம் நேரம் கிடைக்கும் நேரமெல்லாம் இதனை ஓதுவோம். ஓய்வாக இருக்கும் நேரமெல்லாம் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக யா ஹன்னான் யா மன்னான் என்று வரக்கூடிய இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருக்கின்றது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக தூய எண்ணத்தோடு யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் இதனை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்மையும் சுவர்க்கவாசிகளாக அல்லாஹ் மாற்றுவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.